ஓகே, MySQL ரெப்போ பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிஎம் QI, அதாவது MySQLோட கீயை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றது. ஓகேவா? அதுதானே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னங்கிறது இது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த 3 ரெப்போ இன்ஸ்டால் ஆனது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில் வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை விட்டுலாம். இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, கோரி MySQL இதை வச்சு என்ன செக் பண்ணலாம்னா, MySQL இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்பிஎம் ஃபைலாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது ரிலேட்டடாக MySQL, அதாவது இன்ஸ்டால் ஆகிருக்கிற எல்லா ஃபைலையும் கிரப் பண்ணுது. அதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து MySQLங்கிறத மட்டும் தான் ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த இது மட்டும் வருது. நீங்கள் சாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைப்லைன் வரைக்கும் உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இவ்வளோ ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு, இவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதில் MySQL எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கிரப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கமெண்ட். இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண ரெப்போ மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. MySQL சாஃப்ட்வேர் இன்னும் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, யூசர் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். WD ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQLங்கிற யூசர் எதுவுமே இருக்காது. இதில் நான் கிரப் பண்ணி கூட காமிக்கிறேன். MySQL எதுவுமே இல்லை. ஓகேவா? ஏன்னா இதில் வந்து MySQL யூசர் இன்னும் கிரியேட் ஆகலை. இது எதுக்காக நான் காமிக்கிறேன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து கிரியேட் ஆகும். நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணும்போது பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸ். ஓகேவா? இதுலேயுமே MySQL இருக்காது. ஓகேவா? நீங்கள் எதில் பார்த்தாலுமே MySQL இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இதை வந்து ஆட் பண்ணுறேன். நான் எல்லா இடத்துலையும் இதையே போட்டேன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் வரும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை கொடுக்குறேன். அப்புறம் எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியணும்ல. ஸோ இது வந்து வேர் லிப்பு. இதில் வந்து MySQLனு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். இது எதுக்காகனா, அது MySQLோட டிஃபால்ட் டேட்டா டைரக்டரி. அதெல்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லேட்டாக. ஓகேவா? இதையுமே நம்ம வந்து கிரப் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அதாவது மேனுவலாக சர்ச் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா நம்ம கிரப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த லொக்கேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் MySQLனு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இதுலேயும் இல்லை. MySQL Dன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். வேர் லாகில் இது வந்து MySQLோட எரர் லாக் இதில் தான் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா எரர் லாக் தான் க்ரியேட் ஆகும். ஸோ எரர் லாகில் MySQL D.logன்னு இருக்கும். ஸோ அதுவும் இப்போ MySQL D.ன்னு எதுவும் இல்லை. ஓகேவா? அப்புறம் இது வந்து MySQL இன்ஸ்டால் ஆகிருக்கிற லொக்கேஷன், கிளைண்ட் லொக்கேஷன். கிளைண்ட் டூல் எல்லாமே இந்த லொக்கேஷனில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போதைக்கு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஸோ MySQLன்னு எதுவும் இல்லை, அதனால எரர் அடிக்கி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டூல் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட்ஸ். அதே மாதிரி இது வந்து MySQL ரன் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குற கமெண்ட். ஓகேவா? இப்போதைக்கு இதில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நம்ம கிரப் பண்ணுற ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும் தான் காமிக்குது. அடுத்து இது வந்து எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத விச் MySQL போட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து விச் வந்து எரர் தான் காமிக்குது. இது வந்து எதுவும் இல்லை, இந்த பாத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஓகேவா? ஸோ பாத்து அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ அதனால் இந்த இதுவும் கீயும் இருக்காது. நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு பேக்கேஜ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ரெப்போ கொரி ஷோ ரெப்போ. இது வந்து டூப்ளிகேட் என்னென்ன சர்வர்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இது டூப்ளிகேட் காமிக்கும். ஸோ அதை நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து MySQL சர்வரில் 9.7.0வும் 7.1ம் இருக்குது. ஓகேவா? இதே இது உங்களுக்கு வந்து வெர்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எதிலையா பார்ப்போம், அந்த இடத்துலையும் நான் வந்து காமிக்கிறேன். அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த ரெப்போங்கிற இதுலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது சொன்னல இதுதான் ஒன்றும் இல்லை. இதில் 9.0 டிசேபிள் பண்ணிவிட்டு 8.4 எனேபிள் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு ரெப்போ பேஸ்ட் இன்ஸ்டாலேஷனை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
ரெப்போ கொரியை வந்து செக் பண்ணுறோம், என்னென்ன சர்வர் அப்படி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத, வெர்ஷன் அவைலபிளாக இருக்குங்கிறத வெரிஃபை பண்ணுறோம். ஸோ சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. இது வந்து டீபக்கு. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. நீங்கள் இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஹைஃபன் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே அந்த சர்வருங்கிறது மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ கிரப் பண்ணுற பேட்டர்னுக்கு தான். இப்போ இந்த 2 சர்வரில் இந்த வெர்ஷனில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சாரி, இதில் என்னன்னா டீபக் தான் வருது. MySQL சர்வர் 0 கம்யூனிட்டி சர்வர். அப்படின்னாலும் ஹைஃபனுக்கு வரணுங்க. சரி, ஓகே, நான் இதை வந்து இதையே யூஸ் பண்ணுறேன். இதில் எதுவும் இல்லை, ஏன்னா எக்ஸாக்ட் நேம் எதுலேயுமே இல்லை. ஸோ நான் கிரப் பண்ணுறேன் மறுபடியும் ஸ்டார் போட்டு. சம்திங்னா இது என்ன மிஸ்டேக்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இதையே யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து 2 வெர்ஷன் இருக்குது. ஓகே, இந்த இதில் வந்து நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம், லேட்டர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் MySQL கம்யூனிட்டி சர்வர்னு கொடுத்தீங்கனாலே டேரெக்டாக லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் சைஸ் 66 MB, இன்ஸ்டாலேஷன் சைஸ் வந்து 350 MB. ஓகேவா? நான் வந்து ஒய் கொடுக்குறேன், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த இன்ஸ்டால் ஆகும்போது பேக்எண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இப்போ இதுதான் இந்த இடத்துல வந்து கீயை ஆட் பண்ண போகுது. ஓகேவா? இதுதான் கீ. நான் ஒய் கொடுக்குறேன். சரி, ஓகே, ஆட் ஆகிடும். கீ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாமே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா இந்த லொக்கேஷனை மறுபடியும் நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQLங்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கும், சாரி கிரியேட் ஆகிருக்கும். MySQLங்கிற டேட்டா டைரக்டரி பார்த்தீங்கன்னா டைம் என்ன இருக்கா, 256. இது டைமில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது. அதை நான் வந்து என்ன சிங்க் ஆகாமல் இருக்குது, அதனால் இந்த மாதிரி காமிக்குது. ஸோ MySQL வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த MySQLக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டு டேட்டா டைரக்டரின்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ இந்த டேட்டா டைரக்டரியில் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அடுத்து ரன்னு இதில் வந்து MySQL Dன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ MySQL Dக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? இதுலேயும் இப்போ எதுவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம MySQL ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எல்லாமே கிரியேட் ஆகும். இதில் வந்து MySQL D.logன்னு ஒன்று கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQL D.log. ஓகேவா? ஸோ அதையும் இது வந்து நம்மளுக்கு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் அந்த ஃபைலுக்குள்ளே கண்டென்ட் எதுவுமே இருக்காது. நீங்கள் கேட் போட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா இது வந்து ஃபைலு. சாரி, ஓகேவா? ஃபைலில் வந்து எதுவும் இல்லை, ஆனால் ஃபைல் வந்து இருக்குது. ஓகேவா? இன்ஸ்டாலேஷனில் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த லொக்கேஷனில் வந்து நம்மளுக்கு எரர் வந்துச்சு, கரெக்டாக? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எரர் வந்துச்சு. இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளைண்ட் டூல். இது எல்லாமே MySQL ரிலேட்டடான கிளைண்ட்டு. MySQLங்கிறது நம்ம சர்வரையும் MySQL தான் சொல்லுவோம், ஆனால் MySQL Dங்கிறது தான் சர்வரு, MySQLங்கிறது கிளைண்ட். MySQL ஷோ, அட்மின், இது எல்லாமே கிளைண்ட் டூல்ஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ப்ராசஸ் ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அப்படின்னா. ஸோ இதை கிரப் பண்ணால் ஃபஸ்ட் வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் வந்துச்சு. இப்போவும் அப்புறம் ஒன்று தான் வருது, ஏன்னா நம்ம MySQL இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது வந்து MySQL D. இது சர்வர் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இது /sbinல இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது எல்லாமே /userbinல இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேவா? சர்வருக்கு தனி லொக்கேஷன், கிளைண்ட்டுக்கெல்லாம், கிளைண்ட் டூல்ஸ்க்கெல்லாம் தனி லொக்கேஷன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல RBM QA, அதாவது கொரி ஆல் போட்டு காமிக்கிறேன். எதுக்காகனா ஃபஸ்ட்டு வந்து 3 கீ இருந்துச்சு. ஓகேவா? இப்போ எத்தனை கீ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கீ ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் ஃபஸ்ட்டு எதுக்காக காமிச்சேங்கிறது இதுக்காக. ஏன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல, அதனால். இப்போ அந்த கீயை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா MySQL ரிலீஸ் என்ஜினியரிங். ஓகேவா? இது இந்த MySQLோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும். என்ன கீ நேம் வந்து இந்த நேமில் இருக்குது, வெர்ஷன் என்ன, ரிலீஸ் டேட்டு, இது எப்போ லான்ச் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் டேட் என்ன. ஓகேவா? நம்ம MySQL எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ரெப்போ, இது வந்து வேணால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சர்வரை வந்து MySQL அப்பப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அப் டைம் இருக்கும். ஆனால் எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரிக்கு. இது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. ஓகேவா? ஓகே, இது வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஏன்னா MySQL நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஜஸ்ட்டு. ஏன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணல. நம்ம வந்து ஆல்ரெடி MySQL லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன வந்திருக்கும்னா உங்களுக்கு 9.7.1 இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஆனால் இங்கே வந்து 7.0. ஓகேவா? நான் 1 இன்ஸ்டால் பண்ணனால கொடுக்குறேன், கேன்சல் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு வந்து ஸோ அதையும் காமிக்கணும், டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஏன் இன்ஸ்டால் கொடுத்தோம்ல, இப்போ எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படிங்கிறத காமிக்குது. ஓகேவா? 7.1. இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதுதான் காமிக்கும். இதில் வந்து 7.1 இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ நம்மளுக்கு காமிக்கிறது 7.0. ஓகேவா? ஸோ இது எதுக்காகனா ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இது என்ன வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ரெப்போ குறி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ரெப்போ குறியோட யூசேஜ் அதுதான். இந்த வெர்ஷன் 9.7ல் 2 வெர்ஷன் தான் அவைலபிள் இருக்குது. அதனால தான் இது காமிக்குது. மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் 8.4 அப்படிலாம் போயிட்டீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். அதுவும் நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஓகே, இப்போ MySQL ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கமாண்ட். ஓகேவா? இப்போ இன்ஸ்டால் ஆனது எல்லாமே வெரிஃபை பண்ணலாம். MySQL இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனது எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரெப்போ மட்டும் வந்துச்சு. ஸோ இது MySQL சர்வர், இது அதோட டிபெண்டன்சி எல்லாமே. ஓகேவா? இந்த டிபெண்டன்சி எல்லாம் இன்ஸ்டால் ஆனால் தான் MySQL சர்வர் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அப்புறம் இப்போ MySQL ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து அடுத்த ப்ராம்ப்ட் வரல. அந்த ப்ராம்ப்ட் வரல அப்படின்னா அந்த MySQL இன்னும் அந்த கமாண்ட் இன்னும் முடியலன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்துடுச்சு. இப்போ MySQL ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த சேம் கமாண்டு தான். இது வந்து ப்ராசஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன, இந்த இதுவும் நம்ம கேட் போட்டு பார்க்குறோம். இதை பார்க்கலாம். இது நான் அந்த இடத்துல போடுறேன். இப்போது இன்ஸ்டால் ஆனது காமிக்குதா? ஸோ இதுதான் நம்மளோட MySQL சர்வர் ப்ராசஸ் ரன்னிங் ஸ்டேட். ஓகேவா? இது வந்து ப்ராசஸ் ஐடி, இது வந்து பேரண்ட் ப்ராசஸ் ஐடி. ஓகேவா? ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல இந்த எரர் லாகில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைல் இருந்துச்சு, ஆனால் எதுவுமே டாக்குமெண்ட் இல்லை, கண்டென்ட் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த எரர் லாகில் டிஃபால்ட்டு ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்டு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் தான் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னா 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து செக்யூர் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தோம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நார்மலாக லாகின் பண்ணியும் கொடுக்கலாம். இதில் வந்து இந்த என்னென்னா இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதை கொடுக்கணும். கொடுத்த பிறகு நீங்கள் நான் வந்து நியூ பாஸ்வேர்டு கொடுக்குறேன், root@123. ஓகேவா? அடுத்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ஓகே, செக்யூர் இன்ஸ்டாலேஷனில் இப்படி கொடுத்துக்கலாம். இது வந்து 9.7ங்கிறதுனால இந்த மாதிரி வருது. இது 8.0லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 ஸ்டெப்பு வரும். ஓகேவா? ஸோ அடுத்து இதுக்கப்புறம் என்னென்னா ஜஸ்ட் நான் இப்போ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இன்னொரு மெத்தடில் இந்த மாதிரியும் நம்ம வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அல்டர் யூசர் நேம் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கமாண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் யூசர் கிரியேட் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் ஓகே, இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண சர்வரோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்வரோட நேம் என்ன இது, ஓகேவா, நேமு, வெர்ஷன், என்ன ரிலீஸு, எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து என்ன சைஸு, என்ன வெர்ஷனில் போல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோட சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி MySQL கிளைண்ட்டுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இது கமர்ஷியல் வெர்ஷன், நம்ம அது வந்து லேட்டர் பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுவும் கிளைண்ட் டூலுக்கும் அதே மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, அடுத்து MySQL எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். MySQL லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக MySQL இது வந்து கிளைண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? MySQLங்கிறது இது வந்து கிளைண்ட்டு. ஸோ இது வந்து -u யூசர் நேம், -p பாஸ்வேர்டு. ஓகேவா? இது வந்து ஷார்ட் ஃபார்ம். இதை வந்து ஃபுல் ஃபார்மில் இப்படியும் கொடுக்கலாம். -யூசர் ஈக்குவல் டு நம்ம டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இதில் ஈக்குவல் டு போட்டு கொடுக்கலாம். ஆனால் கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்குறது வந்து நாட் அட்வைசபிள். ஸோ அதை வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து இதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். 1 2 3 இதுதான் நான் பாஸ்வேர்டு கொடுத்தேன். ஸோ அதை கொடுத்துருக்கேன். -AV அதெல்லாம் வந்து சும்மா ஆப்ஷன் தான். நம்ம தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம கூட விடலாம். ஓகேவா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிரும். ஓகேவா? ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட், சாரி, ஏன்னா ரூட் வந்து T ஸ்மால் தான். ஓகேவா? இது வந்து லாகின் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல நான் மாற்றிடுறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இதாக பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ஜஸ்ட் இதுதான் லாகின் பண்ண கமெண்டு. இதில் வந்து வார்னிங்லேயே கொடுக்குது பார்த்தீங்களா? பாஸ்வேர்டு வந்து கமெண்ட் லைனில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட்டு. எப்போவுமே நீங்கள் இது வந்து நான் டெஸ்டிங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா எப்படிலாம் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி கம்பெனி சைடு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக டெர்மினலில் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. அப்புறம் அதோட வெல்கம் மெசேஜ் கொடுக்குது. எல்லா கமாண்டும் என்னென்னா செமிகோலன் போட்டு தான் நீங்கள் எண்ட் பண்ணணும், அதாவது க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா /g கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் இந்த சர்வரோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.7.1 நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற வெர்ஷன். அப்புறம் என்னென்னா உங்களோட கனெக்ஷனோட ஐடி பார்த்தீங்கன்னா 13. ஓகேவா? 13 வந்து இங்கேயும் வந்துடும். ஓகேவா? உங்களோட கனெக்ஷன் ஐடி இது வரைக்கும் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்தது லாகின் பண்ண உடனே. ஓகேவா? இது வந்து நான் /status கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி இது இல்லாமல் அதோட டீட்டெயில்ஸ் தான். ஹிஸ்ட்ரி ஃபைல் எதில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருது. இதோட ஹெல்ப் என்னங்கிறத கொடுக்குது. ரீசெண்டாக நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஹெல்ப் கமாண்டை வச்சு நிறையா ஹெல்ப் வருது. லைக் போஸ்ட்கிரஸ் மாதிரி. நான் இது வரைக்கும் நான் MySQL யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புன்னு போட்டு நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த க்ரியேட் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே வந்துடுது. இது நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சரி, ஸ்டேட்டஸ் என்ன வேணாலும் நீங்கள் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ ஹெல்ப்புன்னு போட்டு நான் க்ரியேட் டேட்டாபேஸ்னு கொடுக்குறேன்னு வைங்களா, அப்போ அதோட க்ரியேட் டேட்டாபேஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வருது. இது வந்து போஸ்ட்கிரஸில் பார்த்துருக்கேன். MySQL இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன். அப்புறம் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உங்கள் கனெக்ஷன் ஐடி. நீங்கள் ஏதாவது டேட்டாபேஸை கரண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூஸர் டேட்டாபேஸ் நேமாக வரும். ஷோ டேட்டாபேஸஸ் ஃபஸ்ட் போடுறேன். உங்களுக்கு டிஃபால்ட் டேட்டாபேஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டிஃபால்ட்டாக இந்த 4 டேட்டாபேஸ் எல்லா MySQL சர்வர்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டேட்டாபேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து /s கொடுக்குறேன். என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் இதில் வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நேம் வருது, ஏன்னா நம்ம அந்த டேட்டாபேஸில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக இது வந்து எந்த யூஸராக லாகின் பண்ணியிருக்கீங்க, எந்த ஹோஸ்ட்டில் லாகின் பண்ணியிருக்கீங்க. இது லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறதுனால லோக்கல் ஹோஸ்ட்டு.
இதே நீங்கள் வேறு ஹோஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோஸ்ட்டோட உங்கள் சர்வரோட ஐபி உங்கள் லேப்டாப்போட ஐபியை வந்து இதில் கனெக்ட் ஆகும். ஓகேவா? எஸ்எஸ்எல் வந்து இது வந்து நம்ம சாக்கெட்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணல. நீங்கள் ஐபி ப்ளஸ் போர்ட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டேரெக்டாக எஸ்எஸ்எல் கனெக்ஷன் எடுத்துக்கிறோம் 9.7. ஓகேவா? ஓகே, இன் ஃபைல் இது வந்து அவுட் ஃபைல் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். டீலிமிட்டர் வந்து இப்போதைக்கு செமிகோலன் தான் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். மெயினாக பார்க்க வேண்டியது சாக்கெட் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த சர்வரை. ஓகேவா? அப்புறம் இந்த யூசர் என்ன யூஸராக லாகின் பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸு கனெக்ஷன் ஐடி. ஓகேவா? இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போர்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கும் கமெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூஸரை நான் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? டிபின்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் க்ரியேட் பண்ணிடும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். வித் கிராண்ட் ஆப்ஷன் அப்படின்னா ரூட் யூசருக்கு ஈக்குவலான பெர்மிஷன். ஏன்னா ரூட் யூசரால் தான் ஒரு யூசரை க்ரியேட் பண்ண முடியும். அதே ஆப்ஷனையும் இந்த டிபிங்கிற யூசருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த டிபிஏ யூசராலையும் இன்னொரு யூசரை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, க்ளோஸ் பண்ணுறதுக்கு கியூ கொடுத்துக்கலாம், இல்லைனா எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இந்த MySQL வந்து போஸ்ட் நேம் வச்சு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? போஸ்ட் நேம் எடுத்துக்கிட்டேன். ப்ரைவேட் ஐபி MySQL -u இது ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? EBA-P-H ஏன்னா நம்ம ஹோஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறோம். ஹச் வந்து ஹோஸ்ட்டு, இதுக்கும் நீங்கள் டபுள் ஹைஃபன் ஹோஸ்ட்டுன்னு போடலாம். ஓகேவா? நான் இப்போ ஷார்ட் ஃபார்மில் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். இது கேபிட்டல் பி வந்து போர்ட். ஓகேவா? போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து 3306 டிஃபால்ட் போர்ட்டு தான், நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி தான் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணுமே தவிர டேரெக்டாக என்ட்ரு கமெண்ட்லேயே கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் எஸ் கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு இருந்துச்சு. இப்போ இதோட ஹோஸ்ட் நேம் எடுத்துக்கிடுச்சு. ஓகேவா? ஏன்னா ஸ்கிப் நேம் ரிசால்வ் வந்து எனேபிள் ஆகலை. ஸோ நம்ம வேரியபிளில் ஆட் பண்ணல. அதனால இது வந்து ஹோஸ்ட்டோட நேம் எடுத்துக்கிடுச்சு, இல்லைனா ஐபிஐ காமிக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு, இப்போ எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் இதில் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு இருந்துச்சு, இப்போ இந்த சர்வரோட ஐபி. ஓகேவா? அப்புறம் இதில் வந்து என்னென்னா சாக்கெட் இருந்துச்சு, இதில் வந்து உங்களுக்கு இப்போ போர்ட் இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஒரு ரிமோட் சர்வராக இருந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐபி ப்ளஸ் போர்ட்டை வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. லோக்கல்லேருந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டாகவே நீங்கள் சாக்கெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இது மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? இதில் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குது, இப்போ அதோட ஹோஸ்ட் நேம் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு MySQL இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் காமிச்சேன் கரெக்டாக. இதே கமெண்டை வச்சு நம்ம இதோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸிட் பண்ணிவிட்டு க்ளோஸ். இதோட கமெண்ட் ஸ்டேட்டஸ். இது வந்து என்னென்னா உங்கள் சர்வரோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் எரர் லாக்லேருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கும். இப்போ இது வந்து ஆக்டிவாக இருந்துச்சுன்னா சர்வர் வந்து ரன்னிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இது இன்ஆக்டிவ்னா அது வந்து ரன்னிங்கில் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இதோட சர்வீஸ் ஃபைல் இதுதான். ஸோ இந்த சர்வீஸ் ஃபைலை யூஸ் பண்ணி தான் இது வந்து ரன் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் இதோட ப்ராசஸ் ஐடி வந்து இது. ஓகேவா? இதுதான் ப்ராசஸ் ஐடி, இது வந்து பேரண்ட் ப்ராசஸ் ஐடி. ஓகேவா? அந்த மாதிரி வரும். ஸ்டேட்டஸ் வந்து சர்வர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் மெமரி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்குது, இப்போ சிபியூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். இது வந்து எரர் லாக்ல உள்ள கமெண்ட்ஸ் கொஞ்சம் வரும். ஓகேவா? இது வந்து சர்வர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக 10 நிமிஷமாக இது வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா? அதுவும் காமிக்குது. இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஓகேவா? இது வந்து சர்வீஸ் ஃபைல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சர்வீஸ் ஃபைலை வச்சு தான் நம்ம சிஸ்டம் டீட்டெயில் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இதெல்லாம் கொடுக்கலாம்.
அதெல்லாம் இதில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடாக என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது எல்லாமே டிஃபால்ட்டு பாத். ஓகேவா? கண்டிப்பாக இது எந்த லொக்கேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அப்புறம் சர்வர் எந்த லொக்கேஷன், கான்ஃபிகரேஷன் ஃபைல் இடிசி my.cnf, இதுதான் மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைலு. இதில் நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ வேரியபிளாக வச்சு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி MySQL வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும். அப்புறம் இது டேட்டா டைரக்டரி, எரர் லாக், இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மேக்ஸ் கனெக்ஷன், வேரியபிள், இது எல்லாமே நம்ம லேட்டராக பார்க்கலாம். டிஃபால்ட்டு ஸ்கீமா வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா. இப்போ இது என்னென்னா, நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க, எல்லா ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டு, டேட்டாபேஸு, டேபிள் எல்லா ஆப்ஜெக்டில் உள்ள டேட்டாவை ஒரு மெட்டா டேட்டாவாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாவோட வேலை. ஸோ நம்ம கேட்கும்போது அதை ஆன் த ஃப்ளோவில் தான் கொடுப்போம். இது வந்து விர்ச்சுவல் டேபிள் தான். ஸோ இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் எதுவும் கிடையாது. MySQL வந்து ஒரு ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் தான். இதில் வந்து டேபிள் எல்லாமே டேட்டா இருக்கும். இது வந்து நம்ம இப்போ யூசர் க்ரியேட் பண்ணுறோம், சாம்பிளுக்கு யூசர் க்ரியேட் பண்ணுறோம், கிராண்ட் கொடுக்குறோம், டைம் ஜோன் டேட்டா, இது எல்லாமே இந்த லொக்கேஷனில் இருக்கும். இது இன்பில்டாகவே ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகேவா? நார்மல் டேட்டாபேஸ் மாதிரி தான். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா வந்து எல்லா டேட்டாவுமே இருக்கும். எங்கே இருக்கும்னா மெமரியில் இருக்கும். சர்வர் வந்து ஒருக்கா ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமாவோட டேட்டா, அதாவது MySQL வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த பெர்ஃபார்மன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டேட்டாபேஸில் இருக்கும். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டாவும் போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் புதுசாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஓகே, இது வந்து சிஸ் டேட்டாபேஸ், இதெல்லாம் டிஃபால்ட் டேட்டாபேஸ் தான். ஜஸ்ட் இதெல்லாம் விர்ச்சுவல், இது ஃபிசிக்கல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். ஷோ டேட்டாபேஸஸ்ங்கிறது கமாண்டு. இதில் வந்து என்னென்னா ஷோ என்ஜின்ஸ். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து MySQL என்ஜின்னா வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா, டிஃபால்ட் வந்து InnoDB என்ஜின் தான். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவோம். என்ன என்ஜின்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ஓகேவா? இதில் வந்து எதுக்காக நம்ம இதை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஒரு என்ஜின் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் சப்போர்ட் பண்ணும், மற்ற எதுவுமே டிரான்சாக்ஷன் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இது வந்து இந்த வெப்சைட்டு வந்து டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான வெப்சைட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் InnoDB வந்து மோஸ்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பைனரி இன்ஸ்டாலேஷன் வேணால் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.